தம்பி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ 80ஸ்ல பிறந்தியா 90ஸ்ல பிறந்தியா? அதுவானே, 90யும் சொல்லலாம் 80யும் சொல்லலானே. 80யும் பிறந்த 90யும் பிறந்த என்னடா குழப்புற அண்ணே? நானு 89ல பிறந்தேன், 90ல ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினேன். அதனால நான் 90யும் சொல்லலாம் 80யும் சொல்லலானே. சரி, அதை விடு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் இல்லையா உனக்கு? கல்யாணமா? போங்கண்ணே, வெக்கமா இருக்குண்ணே. இதப்படுறா வெக்கத்தை கேட்கறதுக்கு எனக்கும் வெக்கமா தான்டா இருக்கு. சொல்லுடா. ஆமாண்ணே ஆமாண்ணே, பண்ணணும். லைஃப்ல செட்டில் ஆயிட்டு தானே பண்ணணும். செட்டில் ஆயிட்டா? அப்படி என்னடா செட்டில் ஆக போற? அட அதுவானே, சின்ன ஆசை தானே. ஒன்னும் இல்லண்ணே, அண்ணா நகர்ல ஒரு 2 கிரவுண்ட் இடம் வாங்கினே. ஒரு கிரவுண்டுக்கு வீடு கட்டணும், சுத்தி கார்டன் அமைக்கணும், அதுக்கப்புறமா மொட்டை மாடியில கண்டிப்பா ஸ்விம்மிங் பூல் வைக்கணும்ண்ணே. குறைஞ்சது ஒரு 2 காராவது இருக்கணும்னே. இப்படி செட்டில் ஆயிட்டு தானே கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசையோட இருக்கனே. அண்ணா நகர்ல வீடா? டேய், இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகுதா? ஏன்னு அப்படி சொல்றீங்க? நான் கூட 2-3 வருஷத்துல வேற யாரையாவது வேலைக்கு சேர்த்துக்கலாமான்னு நினைச்சேன். ஆனா உங்க லட்சியத்தை பார்க்கும்போது அதுக்கு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்மத்துக்கு நீ என்கிட்டயே தான் இருக்க போற. உன்ன மாதிரி ஒரு தொழிலாளி ஒவ்வொரு முதலாளிக்கும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். தொழிலாளி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பாவம் அண்ணன், ஒரு லட்சியத்தை சொன்னதுக்கே இப்படி புலம்புறார். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய லட்சியத்தை சொன்னா என்ன அவர்? நம்ம வேலையை பார்ப்போம்.